சேலத்தில் பிரசித்தி பெற்ற பெருமாள் ஆலயங்களில் பகல் 10 உற்சவம் 10ஆம் நாளான இன்று நாச்சியார் திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த பெருமாள். சேலத்தில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த கோட்டை ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி திருக்கோவிலில் பகல் 10 உற்சவம் 10ஆம் நாள் நாச்சியார் திருக்கோலத்தில் கையில் வெள்ளி குடத்தை அணித்தவாறு மோகினி அவதாரத்தில் காசு மாலை ஆண்டாள் கொண்டை சூடி கொண்டு நகைகளால் ஜடை அலங்காரம் செய்து மலர் மாலைகள் சூட்டி பக்தர்களுக்கு அழகாக புன்னகை தவழும் தேவியாக காட்சியளிக்க மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதேபோல் பாட்டைக்கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வரதராஜ பெருமாள் மோகினி அவதாரத்தில் தாயாரின் ஆபரணங்கள் சூடிக்கொண்டு மலர் மாலைகளுடன் பின் அலங்காரம் செய்து ஜடைக்கு நகை ஆபரணங்கள் சூட்டி கிருஷ்ணர் கண்ணன் பொம்மைகளை மல்லிகை மலர்களால் ஜடை அல்லது செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சுப்பிரமணிய நிர்மலா முத்துராஜ் சகப்பிரபு ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதி சித்தேம் வந்தே வரதவல்லபாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சேலம் பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்துல பட்டக்கோவில் அத்தியன உற்சவம் 21 நாள்ல இன்னைக்கு பகல் 10ஆம் நாள் சாற்று முறை. அதாவது பகல் 10 நாள் இன்னைக்கு கடைசி நாளான இன்னைக்கு பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்துல எழுந்தருளி இருக்காரு. அதாவது வருஷத்துல ஒரு முறை தான் இந்த நாச்சியார் திருக்கோலம்ங்கிறது பெருமாள் சாத்திக்கிறாரு. அதாவது ஆழ்வார் இன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் திருவடி தொழல் இந்த பகல் 10 நாள் உற்சவமே கடைசி 10ஆம் நாள் திருமங்கை ஆழ்வார் திருவடி தொழலோட பூர்த்தி ஆகுது. எப்படி ராப்பத்து 10ஆம் நாள் நம்மாழ்வார் திருவடி தொழலோ அந்த மாதிரி. அதால இன்னைக்கு அந்த ஆழ்வார் மடல் எடுத்தது இது பண்ற மாதிரி இன்னைக்கு பெருமாள் பாத்தீங்கன்னா தன்னையே ஒரு தாயாரா பாவிச்சுண்டு தாயாருடைய திருவாபரணங்கள், தாயாருடைய மூக்குத்தி, தாயாருடைய வல்லக்கு, தாயாருடைய திருமாங்கல்யம், நெத்திக்கட்டுன்னு சொல்லி சகலவிதமான தாயாருடைய திருவாபரணங்களும் இன்னைக்கு பெருமாள் தரிச்சுண்டு அந்த தாயாருக்கு என்ன கருணை இருக்குமோ, என்ன பெருமாள் சில நேரம் கோபப்படுவாரு, அமைதியா இருப்பாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாயார் எந்த கருணையோட இருப்பாரோ, ஒரு தாயானவள் எந்த கருணையோட இருப்பாளோ அந்த கருணையோட இன்னைக்கு பெருமாள் காட்சி தர்றாரு. அதாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் இந்த மாதிரி விசேஷமான திருவாபரணங்கள் சாத்திப்பாரு. எல்லாமே ஸ்வர்ணமயமான திருவாபரணங்கள் சாத்திட்டு வர்ற ஆஸ்திகர்களுக்கு எல்லாமே அனுகிரகம் பண்றாரு. இன்னைக்கு இந்த உற்சவமானது ரொம்ப விசேஷமா முடிவடைஞ்சது. நாளைக்கு காலையில 4 மணிக்கு அதாவது சதுர்வேதம் முழங்க பரமபத வாசல், அதாவது வைகுண்ட வாசலானது திறப்பாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு இந்த உற்சவமானது திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி சேவையாகி 3 மணிக்கு பெருமாளுக்கு ரத்னாங்கி சாத்துப்படி ஆகி 3:30க்கு பெருமாள் புறப்பாடாகி 4 மணிக்கு சதுர்வேதம் முழங்க எதிரில நம்மாழ்வாருக்கு காட்சி தர்ற மாதிரி இங்க பரமபத வாசலானது திறப்பாங்க. அந்த சமயம் எல்லா ஆஸ்திகர்களும் பெருமாளை தாயாரை சேவிச்சு சகலவிதமான க்ஷேமத்தையும் பெறணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.
மன்னார்பாளையம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம திருக்கோவிலில் நாச்சியார் திருக்கோலத்தில் மோகினி அவதாரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்க தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே காணக்கூடிய பெருமாளின் மோகினி அவதாரத்தை காண 1000 கணக்கான பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்திருந்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்தம், சடாரி மரியாதையுடன் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது.